நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. ஒருவர் எவ்வளவுதான் உழைத்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நேரங்காலங்கள் பார்த்து ஒரு காரியத்தை செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும், அவருடைய பெயரானது, அவருடைய கம்பெனி பெயரானது, அல்லது அவர் வீட்டிற்கு வைக்கக்கூடிய ஒரு பெயரானது நியூமராலஜி முறைப்படி அமைந்திருந்தால் மட்டுமே அதிக யோகத்தை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ வர வேண்டியது ஓரளவுக்கு வரும், அவ்வளவுதான். ஆனா எதிர்பார்த்தது கைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப இவரு எந்த பிறந்த எண்ணில் இருக்காரு, இந்த தேதி மாதம் வருடம், இப்போ ஒருத்தர் உதாரணமாக ஒரு 15/6/1980 பிறந்திருக்காரு அப்படின்னா 15ங்கிறது 1 + 5 6, இது பிறந்த எண்ணு சொல்றோம். இந்த தேதி மாதம் வருடம் எல்லாம் முழுசும் கூட்டா வரக்கூடிய எண்ணை நம்ம விதின்னு சொல்றோம். இந்த பிறந்த எண் குறைந்தது 32 வருஷத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது. விதியன் 32லேருந்து 64 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அதன் பிறகு திரும்பவும் பிறந்த எண்ணுக்கு அது தொடங்கும். அப்ப அதற்கு தகுந்தாற் போன்று இவருக்கு யோகமா இருக்கக்கூடிய எண்ணில் பெயர் அமைக்கப்படும் பொழுது வெற்றி வாய்ப்பு சீக்கிரமா கிடைக்குது. வருகிற 4/6/2024 அன்று தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் இருக்கக்கூடிய அதிகார நந்திக்கும் சிவனுக்கும் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியது கீழ்நோக்கு நாளில் இருக்கக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் குறையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. நம்பிக்கை இருப்பின் கண்டிப்பாக ஒரு முறை தரிசனம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் சார்பாகவும் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இவருக்கு இந்த ராசியான எண்கள், கிழமை, கலர்ஸு, ஸ்டோன்ஸு, வியாபாரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாம் ஒரு தொழிலை துவங்கப்பட்டால் அதில் நம்ம ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படி இல்லை என்றால் கடின உழைத்த பிறகுதான் அந்த வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நம்ம நிறைய பேரை பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் அப்பப்போ ஈஸியாக கிடைச்சிருது, அப்பப்போ சக்ஸஸ் ஆயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி இயற்கையாகவே பேர் அப்படியே அமைஞ்சிருக்கும், இயற்கையாகவே நம்பர் அப்படியே அமைஞ்சிருக்கும். அந்த எண்ணில் அது வந்ததுனால அவங்க வெற்றி வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சாரர் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் கேட்டிங்கன்னா, என்ன சார் அவர் எதையுமே பார்க்கல, எதையுமே இதுங்களே, ஆனால் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு சாரருக்கு அது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள். ஒருத்தர் மட்டும் சக்ஸஸ் ஆகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நாம் சில சாஸ்திர சம்பிரதாயங்களையோ சில அறிவியல் ரீதியான உள்ள சில கண்டுபிடிப்புகளை நம்ம பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா நாம் சக்ஸஸ் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஆகவே முடிந்தவரை நம்முடைய பெயரை, கம்பெனி பெயரை, வீட்டிற்கு வைக்கக்கூடிய பெயரை நாம் நியூமராலஜி முறைப்படி எந்தெந்த எழுத்தில் தொடங்கப்பட வேண்டும், எந்தெந்த எழுத்து முடியப்பட வேண்டும், எந்தெந்த எழுத்து நடு எழுத்தாக அமையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து, இவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், எந்த ஓரையில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அனலைஸ் செஞ்சு அந்த பேரை அமைக்கப்பட்டால் அது பாட்டுக்கு வாழ்நாள் முழுதும் எப்படி எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. தேவை ஏற்பட்டால் எங்களை அணுகலாம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் மாவ சிவ. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா?
நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.